அவர் எங்க இருந்தாரு? செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? அந்த ஊர்ல தானே இருந்தாரு. அங்க ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே வரமாட்டாரா? இவங்கள மாதிரி பிரச்சனை நடந்த உடனே இடத்த காலி பண்ணிட்டு பிளைட்ட பிடிச்சு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்களா? அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுவார்கள்ங்கிறது தெரியாதா என்ன? உதவிக்கு நிற்கிற துன்பப்படுகிறவர்களோட இணைந்து நிற்கிறதுக்கு சுப முகூர்த்தம் பார்த்துட்டு வருவாங்களா? ஆபத்துன்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போய் நிற்பாங்க. நம்மால முடிஞ்சதை செய்வாங்க. இல்லாட்டா மாரல் சப்போர்ட்டுக்காவது கூட இருப்பாங்க. இந்த மாதிரி எதுவும் செய்தே பழக்கப்படாத இரும்பு கூண்டுக்குள்ளேயே அல்லது தங்க கூண்டுக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே தெரியும். அவர்கள் எது பேசினாலும் இனிமே சமூகம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாது அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் எந்த அடிப்படையும் இல்லாத பேச்சுக்களா தான் இருக்குது. இந்த பதர்கள் அல்லது பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம், அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு.